அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. பண்பு மிகுந்த பெண்ணின் கதை, பல மொழிகளிலும் வந்த கதை, இன்னும் என்றும் சொல்லும் கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. ருக்ஸார். சிரிப்பதை நிறுத்து. நீ என்னை மனம் செய்து கொள்ளாவிட்டால் உனது வயதான அப்பாவின் தலையை நிச்சயம் வெட்டி எடுத்து வருவேன். எனது வயதான அப்பா மீது உனக்கு என்ன விரோதம்? அப்படி நான் விரும்பினால் உன்னுடைய வயதான அப்பாவுடன் சேர்த்து நிகாரிஸ்தான் முழுவதையுமே அழித்து விடுவேன், புரிந்ததா? நிகாரிஸ்தான்? இவன் என்ன சொல்லுகிறான்? நாளை வரை அவகாசம் தருகிறேன், நாளை வரை. இல்லையெனில் நிகாரிஸ்தான் முழுவதையும் அடையாளமின்றி அழித்து விடுவேன். ருக்ஸார், நீ யாராக இருந்த? என் பெயர் சிந்துபாத். நான் நிகாரிஸ்தான் பாட்சாவின் மகள். இந்த கொடிய பூதம் என்னை இங்கு கைது செய்து வைத்திருக்கிறது. உங்களை இங்கிருந்து எவ்வாறு காப்பாற்றி செல்வது என்பதை மட்டும் கூறுங்கள். அருகில் உள்ள அந்த மலையின் குகையில் ஒரு பெரும் நெருப்பு எரிகிறது. அந்த நெருப்பின் பின்னால் ஒரு அரிய வைரம் இருக்கிறது. நான் சென்று வைரத்தை கொண்டு வருவேன். உன்னை இங்கிருந்து காப்பாற்றுவேன்.
ஏ மானிடா, இதுவரை வந்து விட்டாயா? என் சக்தியை, என் ஒளியை கைப்பற்ற வந்தாயா? மானிடா, நீ வைரத்தை எடுக்க வந்தாயா? ருக்சாரையின் சிறையில் இருந்து விடுவிக்க வந்தாயா? இனி நீ எங்கே தப்பிச் செல்ல இயலும்? இனி நீ எங்கே தப்பிச் செல்ல இயலும்? நீ இந்த ஈட்டியை அதன் கண்களின் நடுவே பாய்ச்சி விட்டால் அது மடிந்துவிடும். இல்லை, அது நம் இருவரையுமே கொன்றுவிடும்.
விடு, அம்பை விடு. அம்பை விடு. மானிடா, உன் உயிரை விட்டாயா? ருக்ஸாரை காப்பாற்றும் முயற்சியில் ருக்ஸார், இனி நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. வாருங்கள், நாம் நிகாரிஸ்தான் போகலாம். ஆனால் எப்படி போவது? நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். வாருங்கள். வாழ்க, குதாவின் அருள் வாழ்க. வாழ்க. அற்புதம் சுபைதா, அற்புதம். இந்த போலி சிந்துபாதை அற்புதமாக படைத்திருக்கிறாய். கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியவில்லை இதற்கும் நம் எதிரிக்கும். வித்தியாசம் இருக்கிறது, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? அந்த சிந்துபாத் குதாவின் நண்பன், ஆனால் நமது சிந்துபாத் சாத்தானின் குழந்தை. அந்த சிந்துபாத் நேர்மை, கண்ணியம் மற்றும் வீரமிக்கவன், ஆனால் நமது சிந்துபாத் பொய் மற்றும் பித்தலாட்டக்காரன். அப்படியானால் உன் சிந்துபாத் ஒரு போலி தங்கம். இந்த போலி தங்கத்தை உன்னால் மட்டும்தான் தொடர்பு செய்ய முடியும், உன்னால் மட்டும்தான். ஆனால் இப்போது எனக்கு என்ன கட்டளை? எனது கைகள் அந்த மாலுமியின் கழுத்தை நெரிக்க துடிக்கின்றது. எஜமான், எஜமான், ஒரு அவசர செய்தி.
சிந்துபாத் நிகாரிஸ்தான் போய்விட்டால் தங்க இலைகள் கிடைத்துவிடும். சபாஷ், நல்ல செய்திதான் கொண்டு வந்தாய். சிந்துபாத், நீ இப்போதே நிகாரிஸ்தானுக்கு சென்று அந்த சிந்துபாத்தை எப்படியாவது இங்கு கொண்டு வந்து விடு. இந்த பூவை அவனை நுகரச் செய். இதன் வாசத்தில் அவன் நினைவிழந்து விடுவான். ஆனால் நினைவிருக்கட்டும், அந்த சிந்துபாத் மடிவதானால் கெஹர்மானின் கைகளில் மட்டுமே மடிய வேண்டும். கெஹர்மானின் கைகளில் மட்டுமே. யார் வருகிறார் பாரு. அது நமது இளவரசி அவர்கள். இளவரசி அவர்களா? இளவரசி அவர்களா? இதை பாத்ஷா பெருமானுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏய், இளவரசி அவர்கள் வந்து விட்டார்கள். இளவரசி அவர்களா? அதோ பார், இளவரசி வருகிறார்கள். பாத்ஷா பெருமானே, இளவரசி வந்து விட்டாள். என்ன சார்? ருக்சார், 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 என் மகள் ருக்சார். ருக்சார் வந்து விட்டாயா? அப்பாஜான், ருக்சார், அப்பாஜான், ருக்சார், 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 அப்பாஜான், அப்பாஜான், என் மகளே ருக்சார், அப்பாஜான். ருக்சார், என் மகளே ருக்சார், ருக்சார். அலிஃப் லைலா, அலிஃப் லைலா, கதை கேளி. அலிஃப் லைலா, அலிஃப் லைலா, கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை.